30,00,000 ரியாலா? 30,00,000 ரியால் நான் சொன்னேன். அதோட இல்ல 30,00,000 நம்ம நாட்டு காசுன்னு சொன்னதா? 30,00,000 சவுதி ரியால். வணக்கம் நண்பர்களே, ஒரு அவசரமான செய்தி. கடவுளை நான் மனிதனாகத்தான் பார்க்குறேன். கடவுளை நான் கண்டதும் இல்லை, இனிமேலும் காண போகிறதும் இல்லை. அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். நண்பர்களே, அது அனோஜன் சிவராஜா, அதாவது சிவராஜா அனோஜன் என்ற நபர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முந்தைய ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம். அது ஒரு நாயை ஒரு முஸ்லீம் நபர் காலால் உதஞ்சதுக்கு நடந்த ஒரு பிரச்சனை. அந்த ஸ்டார்டிங் அதுதான். அதுக்கு பிறகு அந்த சிவராஜா அனோஜன் நவிநாயகத்தை பற்றி ஒரு தகாத வார்த்தையில் எழுதினார் ஃபேஸ்புக்கில். அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி மன்னிப்பு கேட்டு எல்லாம் முடிஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ அவருக்கு தண்டனை வந்துட்டுது. தண்டனை வெளியில் வந்துட்டுது. அந்த தண்டனை கேட்கும் பொழுது கொடூரமாக இருக்குது. இது உண்மையாவது தான் தண்டனை என்றால் சவுதியில் இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சால் தண்ணி கீழே எழுதுங்க. அப்படி இல்லாட்டி அந்த தாயிண்டு அந்த தகப்பன் தம்பியாட்ட ஃபோன் நம்பரை தாரன் அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் பெரிய அளவில் மன துன்பத்தில் வாழ்கிறார்கள். அதாவது நான் முதல்ல ஒரு விடயத்தை சொல்கிறேன். நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், அதில் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. மதம் முஸ்லீமாக இருக்கலாம், இல்லாட்டி இதாக இருக்கலாம். அதாவது அவருக்கு தண்டனை 5 வருடம் கொடுத்துருக்கிறார்கள். இதை 5 வருடம் தண்டனையும் 30 லட்சம் சவுதி அரேபியா ரியா நினைக்கிறேன். அந்த ரியா காசுக்கு, சவுதி அரேபியா காசுக்கு 30 லட்சம் பணமும் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பணம் கட்டாட்டி அவர் வாழ்க்கை பூரா ஜெயிலுக்கு இருக்கும்னு சொல்கிறார்கள். எனக்கு உண்மையை தெரியாது. அந்த பணம் கட்டினா மட்டும்தான் அவர் வெளியில் வரலாம் என்ற மாதிரியும் சொல்கிறார்கள். ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த குடும்பம் ஒரு சிக்கலில் மாட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் விடுவோம், பொதுவாக ஒரு விடயத்துக்கு வருவோம். ஸோ இவர் அங்கே வேலைக்கு போன ஒரு உழைக்க போன இடத்துல அவர் இப்படி ஒரு துன்பத்துக்கு ஆளாகிருக்கான்றதுல பெரிய ஒரு மன வருத்தம். ஸோ எனக்கு ஒரு நண்பர் இப்போ அடி சொன்னார், அண்ணா அவர்கள் அவர் இப்போ இன்றைக்கு கதைச்சிருக்கிறார். அவர் தங்கச்சியோடைய அவருடைய கதைச்ச குரலையும் அனுப்பிக்க, அந்த குரலையும் போட்டு காட்டுங்கண்ணே. ஸோ இவருக்கு இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள், அதாவது இலங்கையில் உள்ள முஸ்லீம் மினிஸ்டர்மார், ஸோ நீங்கள்லாம் என்ன 1 மாதத்துக்குள்ளே அப்பீல் பண்ணலாமாம். இது இல்லை, அது கூடி போச்சு தண்டனை என்று வருஷத்தையும் குறைக்கலாம், பணத்தையும் குறைக்கலாம், அல்லாட்டி தண்டனையிலிருந்து இது நீக்கலாமா என்றதை நீங்களாம், அதாவது எங்களுடைய சகோதரர்களாகிய நீங்களாம் எங்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும். என்றால் இது மொத்தத்தில் சொல்லப்போனால் அவரை கூப்பிட்றதுக்கு, அவரை வெளியில் வர்றதுக்கு பணம் தேவை. அடுத்தது அந்த வருஷத்தை குறைக்கிறதுக்கு அப்பீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவரே சொல்கிறார். அது வேணால் நாங்கள் போட்டு காட்டுறோம், இந்த வீடியோவில் கேளுங்க. ஸோ அதை நீங்கள்லாம் அதை பெரிய அளவில் உதவி செய்யணும். அது எந்த வகையில் உதவி செய்ய போகிறீங்களோ அதை அவ்வளோத்துக்கு செய்யலாம். நிச்சயமாக முஸ்லீம் வீடியோ போடுறவர்களே பலர் உங்களுக்கு தெரியும், எல்லோரும் இருக்கிறீர்கள். எல்லோரும் இதை பற்றியான வீடியோ போடுங்க. அதாவது குற்றம், நான் ஒத்துக்கொள்கிறேன், குற்றம். அது சவுதி அரேபியாவில் இருந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா அது இன்னும் பெரிய ஒரு குற்றம். ஸோ அப்படி குற்றத்தை செய்திருக்கிறார், அதில் மாற்றுக்கருத்தில். அவர் நாய் கடித்தது குற்றமாக இருக்கலாம், இது அடித்தது குற்றமாக. தண்டனைகள் இது அதிகம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் முதல், அதுக்கு பிறகு தான் நாங்கள் மற்றது. ஸோ நாங்கள் மனிதர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் மனிதர்களுக்கு உதவ வேணும். அதை நாங்கள் பார்ப்போம். முதல் தயவுசெய்து முஸ்லீம் அமைச்சர்மார் இதுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். தமிழ் எம்பிக்களே உங்களுக்கு முஸ்லீம் அமைச்சர்மாரோட கதைச்சு இந்த பையனை, அதாவது அனோஜன் என்ற இந்த பையனை வெளியில் எடுத்து அவன் சொந்த நாட்டுக்கு திருப்பி அவனை எடுங்க என்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, அவருடைய தகப்பனார் அவருடைய தம்பியாற்ற நம்பரை தாரன் 94 75 75 33 72 5. அடுத்தது தகப்பனாற்ற நம்பர், அவர் சவுதி நம்பர்லாம் அவற்ற நம்பர் இருக்குது. 96 65 50 73 48 03. இந்த 2 நம்பருக்கும் உடனடி உதவி கேட்டு நிற்கிறேன். ஸோ மக்களே, புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்களே, எந்த வழியில் இவருக்கு நாங்கள் உதவி செய்யலாம்? ஸோ இவருக்கு எப்படி, அதாவது நிச்சயமாக இது கேரளாவிலோ இந்தியாவில் நடந்து அந்த கேரளா நாட்டு மாநில மக்கள் ஃபுல்லாக பணம் கொடுத்து உதவி இவரை வெளியில் எடுத்தார்கள். ஸோ அந்த நபரை வெளியெடுத்தார்கள். நீங்கள் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அந்த சவுதி அரேபியாவிலேருந்து அந்த நபரை வெளியில் எடுத்ததை நான் அந்த நியூஸில் நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒன்று கூடி இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டியது தமிழராகிய எங்கள் கடமை. தயவுசெய்து முடிஞ்ச வரை இதுக்கு ஏதோ ஒரு வழியை பாருங்கள் மக்களே. அதாவது ஏதோ உண்மையாக சொல்ல போனால் அறியாமல் செய்த பிழையை நாங்கள்
இது மன்னித்து மறந்து மொத்தமாக நாங்கள் இணைஞ்சு தமிழர்கள் முஸ்லீம்கள் அனைவரும் இணைஞ்சு இவருக்கு ஒரு ஏதேனும் ஒரு சிறு தண்டனையோட ஆளை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். என்றால் 5 வருஷம்ன்றது சும்மா இல்லை, ஒரு பெரிய ஒரு வருடம். அடுத்தது அவர் பணம் கொடுக்காட்டி அங்கேயே கிடந்து அங்கேயே அதுக்கே இருக்கணும்ன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஸோ அப்போ இந்த 30 லட்சத்தை நாங்கள் திரட்டுறதுன்றதும் கொஞ்சம் கஷ்டமான விடயம். ஆனால் முடிஞ்ச வரை அந்த பணத்தையும் குறைச்சி அவருக்கு தண்டனையும் குறைச்சி அதுக்கு பிறகு அவர் எப்படியாவது வெளியில் எடுக்கிறதுக்கு புலம்பெயர்ந்த மக்கள், இலங்கையில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவரை வெளியில் எடுக்கணும் என்றில் மாற்று கருத்து இல்லை. ஸோ முடிஞ்சவரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.